அதிகாலையில் கண் விழித்தவுடன் நமக்கு கண்கள் சரியாக தெரியாது. அது மாதிரி ஏன்னா கண்கள் எல்லாம் ஓய்வில் இருக்குது. உடம்பே ரொம்ப அசதியாக இருக்கும், அப்படி தானே? உடனே அப்படி கண் விழித்த உடனே சுறுசுறுப்பு வந்துடாது. கண்கள் ஒழுங்காக பார்க்க வராது. பார்வைத்திறன் அவ்வளோ ஈஸியாக உடனே வராது. மங்கலாக தான் பார்ப்போம். மங்கலாக தான் தெரியும் எல்லாமே. அதிகாலையில் விழித்த உடனே பேச்சு கூட உடனே ஒரு ஸ்பீடாக வராது. கை கால்கள்லாம் உடனே ஒரு சோர்வாக தான் இருக்கும். படிப்படியாக தான் உடம்பே ஒழுங்காக வேலை செய்யும். கண்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். பேச்சு சரியாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதனால் ஒழுங்காக நடக்க ஆரம்பிப்போம். அது படிப்படியாக தான் வரும். அதிகாலையில் எழுந்த உடனே டக்குன்னு சுறுசுறுப்பாக மாறிடக்கூடாது. உடலுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பை நாம் உணரணும். உடம்பு இப்படிப்பட்ட தன்மை உடையது. அதிகாலையில் தூங்கி விழித்த உடனே இந்த மாதிரியான அறிகுறியெல்லாம் இருக்கும். அது நினச்சி குழம்பிடக்கூடாது. எனக்கு அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே கண் மங்கலாக தெரியும். ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. உடனே நீங்கள் கண் பார்வை நமக்கு குறைஞ்சி போச்சுன்னு நினச்சிடக்கூடாது. பேச்சு கூட ஒழுங்காக வராது. அப்போ நீங்கள் குழம்பிடக்கூடாது. நம்மளால் எழுந்து ஒழுங்காக உடனே நடக்க முடியாது. படிப்படியாக தான் அந்த உடம்பு டக்குன்னு நல்லா தூங்கிட்டு இருந்த உடம்பு, ஓய்வெடுத்து கொண்டு இருந்த உடம்பு கண்கள் எல்லாமே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது. காது கூட கேட்பது அதிகாலையில் தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது காது சரியாக கொஞ்சம் கேட்கின்ற திறன் குறைஞ்சிரும். தூங்கி விழித்த உடனே, அதிகாலையில் தூங்கி விழித்த உடனே காது கேட்பது, அதாவது காலையில் தூங்கி விழித்தோன்னு, அதிகாலைன்னு இல்லை, எப்போ நீங்கள் அதிகாலையில் நீங்கள் 6 மணிக்கு 7 மணிக்கு தூங்கி விழித்தால் கூட டக்குன்னு கண்கள் ஒழுங்காக தெரியாது. அது மாதிரி பேச்சு ஒழுங்காக வராது. கேட்கின்ற திறனும் குறைவாக தான் இருக்கும். உடம்பு செயல்படுகின்ற திறனே குறைவாக தான் இருக்கும். படிப்படியாக தான் அந்த இயல்பு நிலைக்கு அது வரும். அதனால் இரவு நேரத்தில் அதாவது நல்லா தூங்கிட்டு காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்கன்னா டக்குன்னு எழுந்திருக்காதீங்க. அப்படி டக்குன்னு கண்ணை விழித்து பார்க்குறது, ஒரு இயல்பாக எழுந்துருங்க. உடம்போட இயல்பு என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உடம்புக்கு புது இயல்பை கற்றுக் கொடுக்காதீங்க. உடம்புக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடம்புக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, அந்த இயல்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி அதோட இயல்புங்கிறது என்னது? காலையில் எழுந்திரிச்சோன்னா கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரியும், வாய் சரியாக பேசாது, காது சரியாக லைட்டாக கேட்காது. ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்போ திடீர்னால முழிக்கிறோம் அப்படிங்கும்போது உடனே அது பார்த்துறது. படிப்படியாக தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே கண்களும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இமைகளை திறந்தோடனே அது அப்போ தான் முழிக்குது. படிப்படியாக தான் முழிக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கண்களோட இயல்பு, காதுகளோட இயல்பு படிப்படியாக தான். எழுந்த உடனே நடைபயிற்சிக்கு போகாதீங்க. எழுந்த உடனே உடனே முகம் கழுவி அதற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தாதீங்க. டக்குன்னு உடனே முகம் கழுவுறது, உடனே எக்ஸசைஸ் பண்ணுறது, உடனே நடைபயிற்சி பண்ணுறது, உடனே சடனாக அப்படி படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் போதே வேகமாக எழுந்திருக்கிறது. அப்படிலாம் எழுந்திருக்காமல் மெதுவாக எழுந்திருக்கணும். அது தானாகவே இயல்பு நிலைக்கு வரணும், விழிப்பு நிலைக்கு வரணும். உடல் தானாகவே விழிப்பு நிலைக்கு வரணும். இப்போ ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் எப்படி எழுப்பீங்க? 2 அடி போட்டால் டக்குன்னு அந்த குழந்தை எழுந்துடும். அதிர்ச்சி, அது அதிர்ச்சி. அதே நேரத்தில் அந்த குழந்தைய நீங்கள் எப்படி எழுப்புவீங்க? எழுந்துடுறா சொல்லும், விடிஞ்சிச்சு பாரு, எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி அவனை படிப்படியாக தான் நீங்கள் அந்த குழந்தைய படிப்படியாக தான் எழுப்புவீங்க, அழகாக எழுப்புவீங்க. அப்படி தான் எழுப்பணும். நம்ம உடம்பே காலையில் விழித்திருக்கும்போது அந்த உடலையே இயல்பாக நம்ம எழும்பணும், எழும்பி உட்காந்துக்கணும், அவ்வளோதான். அல்லது கண் விழித்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். மற்றபடி உடம்பு தானாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10, 15, 20, அரை மணி நேரமாச்சும் ஆகும் அந்த இயல்பு நிலைக்கு வருவதற்கு. ஓய்விலிருந்து விடுபட்டு, தூக்கத்திலிருந்து விடுபட்டு அந்த விழிப்பு நிலைக்கு வருவதற்கு ஒரு 10, 15, 20 நிமிஷமாவது ஆகும். அதை நீங்கள் உணரணும். எழுந்த உடனே முகத்தை கழுவுறது அதிர்ச்சி ஏற்படுத்தாதீங்க. டக்குன்னு வேகமாக எழுந்திருக்கிறது, முகத்தை கழுவுறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி விழிப்பு நிலைக்கு வராதிங்க. அதனால் அலாரம் வைக்கிறது கூட அதிர்ச்சி தான். அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம் பாருங்க, அதுவும் அதிர்ச்சி தான், நமக்கு நாமளே கொடுத்துக்கிற அதிர்ச்சி. அதனால் அலாரம் வைக்கிறத கூட இல்லாமல் தானாகவே எழுந்திருக்கணும். அலாரம் வைக்காமல் எழுந்திருக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மொதல் நாள் சீக்கிரமாக தூங்கிட்டா அலாரம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 மணிக்கே எழுந்திரிச்சிடுவீங்க. மொதல் நாள் நீங்கள் 9 மணிக்கே தூங்கிட்டீங்கன்னா, நீங்கள் மொதல் நாள் இரவு 9 மணிக்கே நீங்கள் தூங்குவதற்கு ஆரம்பித்து விட்டால்
அதிகாலையில் 4 மணிக்கே நீங்கள் அலாரம் வைக்காமலே எழுந்திருக்கலாம். அலாரம் உங்களை எழுப்பாது, தானாகவே நீங்கள் எழுந்துருவீங்க. அதனால் நீ காலையில் எப்படி கண் விழிப்பது அதுவே நமக்கு தெரியாமல் இருக்குது. காலையில் எழுந்தோடனே மொபைல் ஃபோனை பார்க்குறது, டிவியை பார்க்குறது, அது அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தும். ஒரு பிரகாசமான வெளிச்சம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு மொபைல் ஃபோனை பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த வெளிச்சம் இருக்குல்ல, ஃப்ளாஷ் லைட்டு, அதெல்லாம் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அதிர்ச்சியை ஏற்படுத்தாதீங்க. அதிர்ச்சி ஏற்படுத்தினா பயத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி உங்களே நீங்கள் பயமுறுத்தாதீங்க. ஒரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இயல்பு நிலைக்கு வருவதற்கு ஒரு 10-20 நிமிஷமாவது ஆகும். கண் விழித்தவுடன் இயல்பான நிலைக்கு வருவதற்கு ஒரு 10-20 நிமிஷமாவது ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்கணும். அதனால் பொறுமையாக கண் விழிக்க வேண்டும். நல்லா தூங்கிட்டுறீங்க, கண் விழித்து கொள்கிறீர்கள் அப்படின்னா கண் மங்கலாக தெரியும், வாய் சரியாக பேச வராது, காது சரியாக கூட கேட்காது, கால் ஒழுங்காக நடக்காது. படிப்படியாக ஒரு 10-15 நிமிஷம் படுத்திருந்துட்டு அல்லது எழுந்து உட்கார்ந்துட்டு படிப்படியாக போய் முகத்தை கழுவுங்க. அதிர்ச்சியை ஏற்படுத்தாதீங்க. அதிர்ச்சியை ஏற்படுத்தி தூக்கத்தை கலைக்காதீர்கள். அலாரம் வைக்காமல் தூக்கத்திலிருந்து விழித்து கொள்ளுங்கள். அலாரமே நம்மளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும். அதனால் அலாரம் அடிக்குமோங்கிற பயம் எல்லாத்துக்குமே உண்டு. நல்லா தூங்கிட்டு இருப்போம், அலாரம் அடிக்குமோங்கிற பயம் வரும். அதனால் அலாரம் இல்லாமல் எழுந்திருக்கிற வழக்கத்தை ஏற்படுத்துங்க. அலாரத்தின் உதவியோடு நீங்கள் காலையில் எழுந்திருப்பதை தவிர்த்துவிட்டு அலாரமே இல்லாமல் எழுந்திருக்க பழகுங்கள். காலையில் எழுந்த உடனே படக்குன்னு எழுந்திருக்காதீங்க. உடனே நடைபயிற்சி செய்யாதீங்க. படக்குன்னு முகத்தை கழுவாதீங்க. காலையில் எழுந்த உடனே 10-15 நிமிஷம் கழித்து இயல்பு நிலைக்கு வந்த பிறகு தான் நீங்கள் முகத்தை கழுவணும். ஏதாவது நடைபயிற்சி செய்யலாம். அந்த மாதிரி நடைபயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ ஏதாவது உடற்பயிற்சியோ செய்யலாம். அதனால் எப்போவுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தாதீங்க. ஒரு குழந்தை தூங்குதுன்னா முகத்தில் தண்ணியை கூறி ஊற்றுவாங்க. காலையில் தூங்குதுன்னா அந்த குழந்தையோட முகத்தில் தண்ணியை கூறி ஊற்றுவாங்க. அதுமாதிரி ஏதாவது ரேடியோ போட்டு விட்ருவாங்க அவனை எழுப்புறதுக்காக, அந்த குழந்தைகளை எழுப்புறதுக்காக. அல்லது 2 அடி கொடுப்பாங்க, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி ஃபேனை ஆஃப் பண்ணுவாங்க. இப்படி நிறைய நடைமுறை. மின்விசிறி ஆஃப் பண்ணுறது, அப்போ தான் அவங்க எழும்புறதுக்காக அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தூக்கத்திலிருந்து விழித்து கொள்வதற்கு நல்ல அதுக்குன்னு ஒரு அணுகுமுறை இருக்குது. அந்த அணுகுமுறையை மென்மையான அணுகுமுறை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து எப்போ பார்த்தாலும் தூக்கத்திலேருந்து எழும்புகிறீங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வராமல் போயிடும். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, எங்கே அலாரம் அடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்திலே உங்கள் தூக்கம் கலைஞ்சிரும். யாராவது நம்ம அம்மா நம்மளை எழுப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நேரம் பார்த்து நம்ம அம்மா நம்மளை எழுப்புவாங்களோ, தண்ணியை கூறி ஊற்றி விட்டுருவாங்களோ, பாட்டு போட்டு விட்ருவாங்களோ, ரேடியோவில் ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயமே நமக்கு தூக்கத்தை தூங்க விடாமல் செய்துவிடும். அதனால் தூக்கத்திற்கு எதிராக நாம் அறியாமையின் காரணமாக எப்படி தூங்கணும்னு கூட தெரியாமல் இருக்கிறோம். மூட நம்பிக்கைங்கிறது, அறியாமை என்பது எல்லா வகையிலையும் நிரம்பியிருக்கு. எல்லா வகையிலுமே தவறான உணவுகளை சாப்பிடுவது, நாம் சாப்பிடவே கூடாத உணவுகளை, மனித உயிர்கள் உண்ணவே தகுதியற்ற உணவுகள், தானிய உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது நாம். அப்போ அதை சாப்பிட்றோன்னா அது ஒரு மூட நம்பிக்கை. அதெல்லாம் மனுஷங்க சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கோம். அது மாதிரி தூக்கத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. உணவு அது உணவு சார்ந்த மூட நம்பிக்கை. இது தூக்கம் சார்ந்த மூட நம்பிக்கை. எப்படி தூங்கணும், ஆழ்ந்த அசந்து எப்படி தூங்கணும், தூக்கத்திலேருந்து எப்படி விழிக்கணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு தெரியலை. நம்ம உடம்பை உற்று கவனிக்கிறதே கிடையாது. நம்முடைய கவனம்லாம் வேறு எங்கேயோ இருக்குது. நம்முடைய கவனம் நமது உடல் மீது இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது. விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்குது, வேறு ஏதோ ஆராய்ச்சியில் இருக்கிறோம், வேறு ஏதோ படிப்பு, வேறு ஏதோ ஆராய்ச்சியில் இருக்கிறோம். விண்வெளி ஆராய்ச்சி, சினிமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனம்லாம் வேறு எங்கேயோ இருக்குது. நம்ம உடம்பு மீதிலே இல்லை. நம்ம உடம்பை நாம் அந்த அளவுக்கு குறைவாக மதிப்பிடுகிறோம். நம்ம வாழ்க்கையே உடம்புல தான். நம்ம செத்து போயிட்டால் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நம்ம உடம்பு தான் இந்த வாழ்க்கை. நமது வாழ்க்கை என்பது நமது உடம்பு தான். உடம்பை கவனிங்க, நம்ம வாழ்க்கையை கவனிக்கலாம். உடம்பை கவனித்தா தான் நமது வாழ்க்கையை கவனிக்க முடியும். உடம்பை கவனிக்காதவங்க அவங்களோட வாழ்க்கையை கவனிக்கவே முடியாது. அவங்க வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். உடம்பை ஒழுங்காக கவனிக்காதனால தான் நோய் வருது. நோய் சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. அப்புறம் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது. அதனால் உடம்பை நல்லா கவனிச்சிக்கோங்க. உடம்போட இயல்பை, ஒரு குழந்தைகளோட இயல்பை என்ன கண்டுபிடிக்கணும், அந்த குழந்தை என்ன செய்யும் பாரேன், இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பாரேன். அவனோட இயல்பை ஒரு குழந்தைகளை நம்ம உற்று கவனித்து அதை ஆச்சரியமாக பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம உடம்பையே உற்று கவனித்து அந்த உடம்புக்கு என்ன இயல்பு இருக்கிறது என்பதை நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த உடம்பு என்ன செய்யும், இந்த நேரத்தில் எப்படி இருக்கும். காலையில் எழுந்த உடனே சரியாக அதுக்கு கண்ணு தெரியாது,
வாய் ஒழுங்காக பேச வராது, காது கூட சரியாக கேட்காது, டல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து உடம்போட இயல்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி நிறைய இயல்பு இருக்கும். ஒரு வேலை செஞ்சால் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும், உடம்புக்கு என்ன தேவை, எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும், எப்பெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், உட்காரணும், எப்பெல்லாம் பேசணும் மற்றவங்ககிட்ட, எப்போ காலை உணவை எப்போ சாப்பிட்ணும், காலையிலே சாப்பிட்றக்கூடாது, பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றக்கூடாது, ஒரு 11 மணிக்கு தான் சாப்பிட்ணும் காலை உணவே. அப்போ தான் வந்து நீங்கள் நாள் முழுதும் உங்கள் தொழிலில் வந்து சுறுசுறுப்பு ஏற்படும். நீங்கள் காலையிலே சாப்பிட்டுட்டிங்கன்னா வயிறு நிறைஞ்சிச்சின்னா உங்கள் தொழில் என்பது நீங்கள் மந்தமாயிடும். ஏன்னா வயிறு தான் நிறைஞ்சி போச்சு. தொழில் எதுக்காக செய்கிறோம்? சாப்பாட்டுக்காக தானே செய்கிறோம். நீங்கள் காலையிலே நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்போ எப்படி நீங்கள் தொழில் செய்வீங்க? அப்போ நல்லா தொழில் செய்யணும் அப்படின்னா, தொழிலில் நல்லா உழைக்கணும்னா பசியோடு இருக்கணும். அந்த காலையில் 11 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிட்ணும். அப்போது அந்த பசியோடு அந்த வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா தான் அன்றைக்கி நாள் முழுதும் அந்த வேலையை தொழிலை நல்லா செய்ய முடியும். இந்த மாதிரி உடல் இயல்பை புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் இயல்பை புரிந்து கொள்ளும்போது தான் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும்.